தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் நடைபெறவுள்ள 4 தொகுதிகளுக்கான தேர்தல் செய்திகள் சிலவற்றை காண்போம். தஞ்சை சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் அஞ்சுகம் பூபதியை ஆதரித்து திமுக பொருளாளர் ஸ்டாலின் பள்ளி அக்ரஹாரம் பகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். திடீரென சாலையில் இறங்கிய ஸ்டாலின் அண்ணா சாலை பகுதியில் உள்ள கீழராஜ வீதி, கொடிமரத்து மூலை உள்ளிட்ட பகுதிகளில் வீதி வீதியாக சென்று மக்களிடம் வாக்கு சேகரித்தார். ஆளும் கட்சி தன் தவறுகளை உணர்ந்து மனம் மாற எதிர்க்கட்சிக்கு மக்கள் வாக்களிக்க வேண்டும் என தமிழக காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசர் கேட்டுக் கொண்டுள்ளார். திருப்பரங்குன்றம் தொகுதி திமுக வேட்பாளர் சரவணனை ஆதரித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட திருநாவுக்கரசர் முதலமைச்சரின் பொறுப்புகளை வைத்திருக்கும் அமைச்சர் பன்னீர்செல்வம் செயல்படாமல் உள்ளதாக குற்றம் சாட்டினார். 2 நாளைக்கு முன்னால நீதிபதிகள்லாம் சொன்னாங்க, உயர்நீதிமன்ற நீதிபதிகள் நாங்கள் உட்கார்ந்து எழுதுறதுக்கு பெஞ்சு நாற்காலி வாங்குறதுக்காக 37 லட்சம் ரூபா கேட்டோம். அந்த பணத்தையே இன்னும் தமிழ்நாடு அரசாங்கம் தரல. 1.5 கோடி ரூபா கட்டணம் கட்டுறது கேட்டோம், கொடுக்கல. 150 கோடி ரூபா மத்திய அரசாங்கம் கொடுத்துச்சு, செலவாகல, திரும்பி போயிடுச்சு. யார் சொல்றா? உயர்நீதிமன்றத்தினுடைய நீதி அரசர்கள் தலைமை நீதிபதி இன்னும் இருக்கிற 4 நீதிபதிகள் சொல்லுகிறார்கள் அதே மாதிரி. ஆக தமிழ்நாட்டில் பைனான்சியல் எமர்ஜென்சி இருக்கா? நிதி நெருக்கடி இருக்கிறதா? நிதி பற்றாக்குறை இருக்கிறதா? முதலமைச்சர் ஜெயலலிதாவிடம் மோதி பார்த்தவர்கள் முகவரி இல்லாமல் போய்விட்டதாக அதிமுக நட்சத்திர பேச்சாளர் விந்தியா தெரிவித்தார். அரவக்குறிச்சி தொகுதியில் அதிமுக வேட்பாளர் செந்தில் பாலாஜியை ஆதரித்து பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. இதில் பேசிய விந்தியா, பகுத்தறிவு பேசும் திமுக தலைவரின் தலையின் கீழ் கோவில் பிரசாதங்கள் இருக்கும் என்றும் தமிழக மக்களை பேணி காப்பதில் முதலமைச்சர் ஜெயலலிதா தங்கம் என்றும் பேசினார். ஹிந்து, முஸ்லிம், கிறிஸ்டியன் எல்லா மத கடவுளையும் நம்ம அம்மா ஒன்னாதான் பார்த்தாங்க. ஒரே மாதிரி நல்லது செஞ்சாங்க. எந்த மத கடவுளும் நம்ம அம்மாவை கைவிட மாட்டாங்க. நம்ம அம்மாவும் நம்மள கைவிட மாட்டாங்க. ரெட்டலுக்கு போடுங்க ஓட்டு, கருணாநிதிக்கு வெய்யுங்க வேட்டு. மக்களின் நலன் அறிந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்காக அதிமுக வேட்பாளருக்கு வாக்களியுங்கள் என கூறி நெல்லித்தோப்பு தொகுதி மக்களிடம் நடிகர் கருணாஸ் வாக்கு சேகரித்தார். புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர், இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத பல நல்ல திட்டங்களை தமிழகத்தில் முதலமைச்சர் ஜெயலலிதா நிறைவேற்றி வருவதைப் போல் புதுச்சேரியிலும் நிறைவேற்ற அதிமுக வேட்பாளர் ஓம் சக்தி சேகருக்கு வாக்களியுங்கள் என கேட்டுக் கொண்டார். அதை செயல்படுத்தி மக்கள் பயனடைய செய்து இந்தியாவிலேயே மக்களுக்கான அரசை நடத்திக் கொண்டிருப்பவர் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் மட்டும்தான். தஞ்சை சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் எம் ரங்கசாமியை ஆதரித்து அமைச்சர் விஜயபாஸ்கர் தலைமையில் நூற்றுக்கணக்கான தொண்டர்கள் மோட்டார் சைக்கிள்களில் பிரம்மாண்ட பேரணி மேற்கொண்டனர். இதையடுத்து தமிழக அரசின் சாதனைகளை அமைச்சர் விஜயபாஸ்கர் விளக்கி பேசியதுடன் துண்டு பிரசுரங்களை பொதுமக்களுக்கு வழங்கி பிரச்சாரம் மேற்கொண்டார். புதுச்சேரியில் உரிய ஆவணமின்றி கொண்டுவரப்பட்ட 50 லட்சம் ரூபாய் ரொக்கம் மற்றும் 11 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள மதுபான பொருட்களை பறக்கும் படையினர் பறிமுதல் செய்ததாக புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் சத்யேந்திர சிங் துர்சாவத் தெரிவித்தார். 26 வாக்குச்சாவடிகள் பதற்றமானவையாக கண்டறியப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட அவர், மத்திய பாதுகாப்பு படை, புதுச்சேரி காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்தார். தஞ்சாவூர் சட்டமன்ற தொகுதியில் 48 வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை என கண்டறியப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் அண்ணாதுரை தெரிவித்தார். அந்த வாக்குச்சாவடிகளில் கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர், உரிய ஆவணங்கள் இல்லாமல் எடுத்துச் செல்லப்பட்டதாக, இதுவரை 9 கோடியே 14 லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். 48 பதற்றமான வாக்குச்சாவடிகள் கண்டறிந்துள்ளோம். ஆனால் தேர்தல் ஆணையத்தினுடைய அறிவுரையின்படி 276 வாக்குச்சாவடி மையங்களிலும் மைக்ரோ அப்சர்வர் நியமிக்கப்பட்டுள்ளனர். அதே போலவே 276 வாக்குச்சாவடி மையங்களிலும் வெப் கேமராக்கள் மூலமாக லைவ் ஸ்ட்ரீமிங் வெளியிடப்படும். இந்த ஏற்பாடு எல்லாமே அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் ஏற்படுத்தப்படும்.